அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுதுபியதி கல்லத் ஹீலதி அதரிக்னி முராதி யா ஷஃபி அல் முதுனிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சிறந்த திக்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் இந்த திக்ரு கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருக்கும். இந்த திக்ரு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனாலும் அதை பல பேர் ஓதுறதே கிடையாது. அந்த திக்ர் என்ன அப்படின்னா அஸ்தகஃபிருல்லாஹல் அலீம். இதை கேட்ட உடனே இதுதானே எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தாலா இஸ்திக்ஃபாரை பற்றி குர்ஆனில் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு அமல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதோட சிறப்புகளை உணர்ந்து நம்ம செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதில் செய்கிறதுக்கு ஒரு முழு ஈடுபாடு வரும். இல்லை அப்படின்னா நமக்கு அதோட சிறப்புகளே நமக்கு தெரியாது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் இந்த திக்ரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் இதை எத்தனை பேர் நம்ம செய்கிறோம்? ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது 100 தடவையாவது செய்யணும். ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 10 வாட்டியாவது சொல்கிறோமா அப்படிங்கிறதே டவுட்டு தான். ஸோ அதனால ஒரு அமல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதோட சிறப்புகளை நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அந்த அமலை நம்ம வளமையாக செய்ய முடியும். அல்லாஹ் தாலா குர்ஆனில் சூரா நூஹ்ல இஸ்திக்ஃபாரை பற்றி சொல்கிறான். இஸ்திக்ஃபாரை நம்ம சொன்னோம் ரெகுலராக நம்ம வளமையாக ஓதி வர்றோம் அப்படின்னா 3 விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தர்றதா உத்தரவாதம் அளிக்கிறான். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா செல்வம். 2வது என்ன அப்படின்னா அல்லாஹ் தாலா இந்த பூமிக்கு உபயோகப்படுற மாதிரி மழையையும் இறக்குறான். 3வது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பான் அப்படின்ட்டு சூரா நூஹ்ல வருது. இப்போ அதுக்குண்டான ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. இந்த ஆயத்துடைய பொருள் என்ன அப்படின்னா, மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் என்று கூறினேன். யுர்சிலி சமா அலைக்கும் மிதுராரா. அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான். ஒயும் திதுக்கும் பி அம்வாலின் ஒ பனீன ஒ யஜ்அல் லகும் ஜன்னாத்தின் ஒ யஜ்அல் லகும் அன்ஹாரா. அன்றியும் அவன் உங்களுக்கு பொருட்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான். இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான், உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான். இந்த வசனங்கள் மூலமாக நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகப்படுத்துகிறான், இந்த பூமிக்கு உபயோகப்படுற மாதிரி மழையும் இறக்குறான். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தையும் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் அபு தாவூதில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. எவர் ஒருவர் இஸ்திக்ஃபார் தொடர்ந்து ஓதி வர்றாங்களோ அவங்களுக்கு ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பும் கவலைகளில் இருந்து ஆறுதல் அளிப்பதும் எதிர்பாராத வகையில் அவங்களுக்கு உணவை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இஸ்திக்ஃபாரை நம்ம அனைவரும் தொடர்ந்து ஓதி வர வேண்டும். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களே அமல் செய்ய வைங்க. அவங்க அமல் செய்கிறது மூலமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.